நைட் டைம்ல நம்மளோட மோட்டிவேஷன் எங்கேயோ இருக்கும். நாளைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஜிம் போகணும், பாசிவ் இன்கம்க்கு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாச்சும் எழுதலாம், சுகர் கட் பண்ணலாம், இப்படி நிறைய பிளான் போடுவோம். ஆனா மார்னிங் அலாரம் அடிச்சா எல்லாமே காணாம போயிடும். பெட்ல இருந்து எந்திரிக்கிறது பெரிய வேலை மாதிரி தோணும். அப்ப ஏன் நான் இப்படி இருக்கேன்னு நமக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஆனா இதெல்லாம் பண்றதுனால நீங்க லேசியும் இல்ல, ப்ரோகாஸ்டினேட்டும் பண்ணல. இதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நைட்ல எல்லாமே காமா இருக்கும், சத்தம் கம்மியா இருக்கும், யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல தான் பிரெயின்ல யோசிக்கிற சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ட்ரீம் பண்ற சைட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் நைட் டைம்ல மட்டும் எவ்வளவு பெரிய பிளானா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா தெரியும், நம்ம அதை ஈஸியா முடிச்சிடலாம்னு தோணும். ஆனா விடிஞ்சா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டென்ஷன், இதுக்கு நீங்க காரணம் இல்ல, இது பிரெயினோட நார்மலான பிஹேவியர் தான். இதை இப்போ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கேப்சர் தி மோட்டிவேஷன். நைட்ல மோட்டிவேஷன் இருக்கும் போதே படுக்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு பண்ண போற 2 சின்ன விஷயத்த மட்டும் மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. லைஃப ஒரே நாள்ல சேஞ்ச் பண்ற மாதிரியான பிளான்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு போன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ண போறேன், இல்லனா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நோட் எடுத்து எழுத போறேன். இந்த மாதிரி சிம்பிளா டிசைட் பண்ணுங்க. அத உங்ககிட்ட நீங்களே சொல்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. டயர்டா தான் இருக்கும், ஆனா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணீங்கன்னா நீங்க பிளான் பண்ணதை மார்னிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ப்ரிப்பேர் யுவர் என்விரான்மெண்ட். அப்புறம் நைட்டே சில விஷயத்த பண்ணிருங்க. எந்த விஷயம்லாம்னா மார்னிங் எழுந்த உடனே எல்லா வேலையும் ஈஸியா நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு படுங்க. ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, நோட்டு புக்கு எல்லாத்தையும் உங்க பெட் பக்கத்துல வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்த உடனே தேவையில்லாம யோசிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ரொட்டீனை பண்ண ஈஸியா இருக்கணும். ஸ்டார்ட் ஸ்மால். மார்னிங் எழுந்த உடனே பெரிய டாஸ்க் முடிக்கணும்னு யோசிக்காதீங்க. பெரிய டார்கெட்டை இனிஷியேட் பண்ற மாதிரியான விஷயத்த செய்யணும்னு மனசுல வைங்க. இப்போ வாக்கிங் போகணும்னு வச்சுக்கோங்க, ஷூவை போடணும்னு மனசுல நினைங்க. வாக்கிங் போகணும்னே நினைச்சா அது ரொம்ப கஷ்டம், உன்னால பண்ண முடியாதுன்னு மைண்ட் அதை பண்ண விடாது. அதனால சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைங்க. நம்ம பிஆர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம், அது முடிச்சிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நீங்க ட்ரை பண்ணாலே போதும், கொஞ்ச நாள்ல ஹேபிட் தானா பில்ட் ஆகிடும். மோட்டிவேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா அது வரும் போகும், அதனால அதை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. ஆனா சிம்பிள் சிஸ்டம்னு இருந்தா அது டெய்லி நம்ம ஒர்க் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் சொல்றேன், நைட்ல டிசைட் பண்ணதை மார்னிங் நீங்க பண்ற மாதிரியான சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்னிங்ல ஒரு சின்ன வாய்ஸ் வரும், நீ இதெல்லாம் பண்ண மாட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு. அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. நீங்க சின்ன ஸ்டெப் எடுத்தா போதும், லைஃப்ல சேஞ்சஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் the secret. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.